ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டில் வந்துட்டு கோவிட்-19க்கு என்னென்ன மாதிரி வேக்சின் ரிசர்ச்லாம் த்ரூ அவுட் த வேர்ல்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். மெஜாரிட்டி ரிசர்ச் எல்லாமே என்னென்ன ஃபேஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோ தான். ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ ரெடிலி அவைலபிள் ட்ரக்ஸ் என்னென்ன இருக்குது ஃபார் கோவிட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 1.5 வீக்கில் வந்துட்டு இந்தியன் மெடிக்கல் ப்ரோட்டோகால்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன அந்த மாதிரி புது ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெம்டெசிவிர். இது வந்துட்டு ஒரு யூஎஸ் பேஸ்டு மெடிசன். இது வந்துட்டு நமக்கு லேட் ஏப்ரல், அதாவது லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லேருந்து வந்துட்டு இதோட கிளினிக்கல் சர்வே அண்ட் ரிசர்ச்சை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க யூஎஸ்ஏ. ஜிலீட் சயின்சஸ் அப்படின்ற லேப் தான் வந்துட்டு இதோட பேட்டன்ட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதோட கிளினிக்கல் சர்வே அண்ட் ரிசர்ச் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிவியர் கேசஸ் ஆஃப் கோவிட்க்கு வந்துட்டு இட் இஸ் கிவிங் கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி ரேட் அப்படின்னு சொல்லி இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸோட ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்துட்டு இதை ஒன் ஆஃப் த வந்துட்டு கோவிட் ட்ரீட்டபிள் ட்ரக்காக அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இதுக்கு ஒரு எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஜூன் 1 2020 வந்துட்டு தே ஹவ் ரிவீல்ட் இட் டு த வேர்ல்டு. ஸோ ஆஃப்டர் திஸ் என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்துட்டு 172 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு த்ரூ வேரியஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்துட்டு தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ட்ரக் டு 172 கண்ட்ரீஸ். அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கு இதில் வந்துட்டு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பூன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு சிப்லா அண்ட் ஹெட்டரோ அப்படிங்கிற 2 கம்பெனி வந்துட்டு இதோட ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டியை அந்த ஜிலீட் சயின்சஸ் லேப் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ த லேப் ஹஸ் கிவன் பர்மிஷன் டு 2 இந்தியன் கம்பெனிஸ் டு ப்ரொடியூஸ் தீஸ் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதில் வந்துட்டு சிப்லா வந்துட்டு கோவிஃபார் அப்படின்ற நேமில் வந்துட்டு இந்த மெடிசன் காம்பினேஷனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹெட்டரோ வந்துட்டு சிப்ரெமி அப்படின்ற நேமில் வந்துட்டு இந்த மெடிக்கல் காம்பினேஷனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு ஐசிஎம்ஆர் அப்ரூவலோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக they are waiting. as of now வந்துட்டு இதை ஒரு டெம்பரவரி ட்ரக் ஆஃப் சாய்ஸாக வந்துட்டு ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா DCGI வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் இஸ் yet to start soon. once it is produced in this name, இது வந்துட்டு இந்தியாவில் இருக்க கிளினிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவைலபிள் ஃபார் யூஸாக இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் வந்துட்டு நம்மளுமே ரெம்டெசிவிரை வந்துட்டு டைரெக்டாக அந்த நேமில் ஃப்ரம் யூஎஸ்ஏ வாங்கி தான் ஆர் ஃப்ரம் யூஎஸ் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு இந்தியன் ப்ராடக்டாக, இந்தியன் மெடிசனாக இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ இட் இஸ் yet to be produced. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேபிஃப்ளூ. இந்த ட்ரக் வந்துட்டு ஃபேவிபிரவிர் அப்படின்ற ட்ரக்கோட ஒரு இன்னொரு வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸில் வந்துட்டு நிறைய பார்த்துருப்போம். மோர் தேன் வந்துட்டு இதோட கிளினிக்கல் ஸ்டடியோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸோ அதை தாண்டி வந்துட்டு இது ஒரு மார்க்கெட்டிங் ஃப்ரண்ட்டில் தான் வந்துட்டு இந்த ட்ரக் வந்துட்டு நமக்கு ரொம்ப அதிகமாக இப்போது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸில் வந்துட்டுருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் மார்க்கெட்டிங் ஸ்டப்ஸ், இப்போ இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேவிபிரவிர் வந்துட்டு ஆல்ரெடி நோன் மெடிசன் இஸ் ஆன்டிவைரல் ட்ரக் தான். ஸோ இட் வாஸ் யூஸ்ட் இன் ஜப்பான் சின்ஸ் 2014. இந்த SARS-2 வைரஸ் அதோட ஜீனோமை வந்துட்டு ஸ்டடி பண்ணி அதுக்காக அந்த மாதிரி வைரஸஸ்க்காக வந்துட்டு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு மெடிசன் தான் இது. சின்ஸ் கோவிட் ஆல்சோ அ ஃபேமிலி ஆஃப் SARS, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்து கன்சிடரபிள் சக்ஸஸ் வந்த அப்புறம் தான் வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு அஃபிஷியலி வந்துட்டு இந்த ஃபேவிபிரவிரை வந்துட்டு ஃபேபிஃப்ளூ அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணி இதை இந்தியன் கம்பெனி கிளென்மார்க் ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 200 mg டேப்லெட். இது இப்போ வந்துட்டு ரீசெண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 103 rupees per டேப்லெட். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மைல்டு டு மாடரேட் பேஷண்ட்டாக இருக்கீங்க, ஸ்டேபிளான பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் இந்த மெடிசனை நீங்கள் 14 days எடுக்கணும்.
அப்படி எடுக்கும்போது ஃபஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் 3600 mg எடுக்கணும். 1800 mgயாக 2 ஸ்லாட்டாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த 13 டேஸ்க்கு வந்துட்டு 800 mg பர் டே 400 mgயாக 2 ஸ்லாட்டாக எடுக்கணும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு 34 டேப்லெட்ஸ் பேக்டாக 3500 ருபீஸ்க்கு வருது. ஸோ அவங்க மோஸ்ட்டாக வந்துட்டு இதை காஸ்ட் ஃப்ரண்ட்டில் தான் இந்த டேப்லெட்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. பட் ரிசர்ச் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ நியூ கிளினிக்கல் ஸ்டடியை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தோ இட் ஹஸ் ப்ரூவன் டெக்னிக்ஸ் ஃபேவிபிரவர் அப்படின்ற நேமில் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருந்தாலுமே ஃபேபி ஃப்ளூவாக வந்துட்டு இந்த நேமில் வந்துட்டு நாங்கள் ஒரு நியூ கிளினிக்கல் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ஆல்சோ வந்துட்டு இதோட எக்ஸ்போர்ட்ஸ் டு UAE அண்ட் நேபாள் ஆல்சோ ஸ்டார்டட் பிஃபோர் டூயிங் கிளினிக்கல் ஸ்டடி இன் இந்தியா. UAEக்கும் நேபாளுக்கும் இதோட எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைல்ட் டு மாடரேட் பேஷண்ட்ஸ்க்கு தான் இது அப்ளிகபிள். சிவியர் கேசஸ்க்கு இதை ட்ரீட் பண்ண முடியாது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு இந்தியன் ட்ரக்கு, வில் பி அவைலபிள் ஒன்லி இன் த கிளினிக்ஸ், நம்ம பப்ளிக் யூசேஜ்க்கு இது கிடையாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸாமெத்தசான் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலேயே 60 இயர்ஸாக இருக்கக்கூடிய 60+ இயர்ஸ் ஆக்சுவலி 60+ இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு தான். இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஃபேபிஃப்ளூ, அது வந்துட்டு மைல்ட் டு மாடரேட் கேசஸ்க்கு தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு என்ன கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டு எக்ஸ்ட்ரீம் கிரிட்டிக்கல் கேசஸ். இப்போ வந்துட்டு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வித் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இதை வந்துட்டு மோர் தென் 200 பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு சின்ஸ் ஏப்ரல்லேருந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டரில் இருக்க கேசஸோட டெத்ஸ் வந்துட்டு 35% ரெடியூஸ் ஆகிருக்கு. வெறும் ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுற பேஷண்ட்ஸோட டெத் ரேட் வந்துட்டு 50 to 60% ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வே ரிப்போர்ட்டில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதைப்படி பார்த்தீங்கன்னா WHO வந்துட்டு இந்த சர்வே ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணி வேர்ல்டு வைடு வந்துட்டு இதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த நமக்கு வந்துட்டு மோர் தேன் இதோட ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதை விட இப்போ நம்ம வந்துட்டு டெத்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தான் வந்துட்டு மெனி கண்ட்ரீஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டிங். ஈவன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆல்சோ வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் த டெத் ரேட். ஸோ வாட் எவர் ட்ரக் இஸ் பாசிபிள் டு ரெடியூஸ் த டெத் தே ஆர் என்கரேஜிங் தட். ஸோ இந்த சேம் வே இப்போ இந்த டெக்ஸாமெத்தசோனும் வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல கிளினிக்கல் ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால இதோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ட் ஒன்லி அண்டர் கிளினிக்கல் கண்டிஷன், தட் டு ஃபார் வெரி சீரியஸ் பேஷண்ட்ஸ். நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மெடிசன் கொடுக்கவே மாட்டாங்க, அவசியமும் இல்லை. இது வந்துட்டு டெத்துலேருந்து உங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மெடிசன் யூஸ் ஆகும். பட் இது வந்துட்டு இப்போ கோவிட் பேனர் கீழே இந்த மெடிசனும் வந்திருக்கு அப்படின்றத ஐ எம் கன்வேயிங் டு யூ. அடுத்து பார்க்க போகிற ட்ரக் கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி June 23 இது அஃபிஷியலாக இதோட நோட்டீஸை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட். ஆக்சுவலாக பதஞ்சலி இன்ஸ்டிடியூட் வந்துட்டு இதை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பதஞ்சலி ரிசர்ச்சர்ஸ் அலாங் வித் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஃப்ரம் ஜெய்ப்பூர், நிம்ஸ் ஜெய்ப்பூர், இவங்க ஆல்டுகெதர் ஒரு 500 மெம்பர்ஸ் வந்துட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த மெடிசனை வந்துட்டு ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் இதை வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இதை வந்துட்டு அவங்க ஒரு கோவிட் கிட்டாக வித் 2 அதர் அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் டோட்டலாக 600 ருபீஸ்க்கு வந்துட்டு இதை சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69% ஆஃப் த கோவிட் பேஷண்ட்ஸை வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸில் வந்துட்டு க்யூர் பண்ணிடுது. ஆல்மோஸ்ட் 7 to 8 டேஸில் வந்துட்டு 100% பேஷண்ட்ஸுமே க்யூர் ஆகுறாங்க. அப்படின்றத வந்துட்டு ஒரு 280 பேஷண்ட்ஸ் கிட்ட டெஸ்ட் பண்ணி அவுட் ஆஃப் த 280 இந்த பர்சன்டேஜ் இஸ் கால்குலேட்டட். அந்த 280 பேஷண்ட்ஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணி இவங்க இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க டெஸ்ட் பண்ண 200 பேஷண்ட்ஸில் ஆல் கேட்டகரி ஆஃப் கேசஸும் இருந்திருக்கு. சிவியர், மைல்டு, மாடரேட், எக்ஸ்ட்ரீம்லி சிவியர், எல்லா டைப் ஆஃப் கேசஸுமே இருந்திருக்காங்க. ஆனால் நோ டெத் ஹேப்பன்ட் இன் தட் 280 பேஷண்ட்ஸ், ஆல் காட் கியூர்ட் அண்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ரிசர்ச் கூட அடிஷ்னல் வேறு ஏதாவது அலோபதி மெடிசன்ஸும் அவங்க எடுத்திருந்தாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கல. அண்ட் ஆல்சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் ICMRம் வந்துட்டு இந்த ட்ரக்கை நாங்கள் அப்ரூவ் பண்ணலை
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்க பதஞ்சலி கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கு அப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் ஐசிஎம்ஆர் வந்துட்டு இமீடியட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. இதை நாங்கள் இன்னும் ஆத்தரைஸ் பண்ணலை, இட் இஸ் நாட் கிளினிக்கலி ப்ரூவன், வைட் ரேஞ்ச் ஆஃப் டெஸ்டிங் இதுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு துளசி அண்ட் அஸ்வகந்தா இது ரெண்டுமே வந்துட்டு நேச்சுரலி அவைலபிள் மூலிகைகள். ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் தான் மெஜாரிட்டி கான்ஸ்டிடியூவண்ட்டாக இதில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸும் இன்வால்வ் ஆகாததுனால பீப்புள் மைட் வந்துட்டு ஃபியர் இல்லாமல் தேல் கெட் அண்ட் யூட்டிலைஸ் இட் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு பதஞ்சலி மைட் ஹவ் ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் இட். ஆனால் நேஷ்னல் அப்ரூவல் இதுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்றது இப்போது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கொடுத்த நோட்லேருந்து நமக்கு தெரியுது. வேறஸ் நம்ம முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு 2 ட்ரக்ஸுமே வந்துட்டு இப்போது அந்த ட்ரக் கண்ட்ரோல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா DCGI அவங்களோட அப்ரூவல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் தே ஆர் இன்டு ப்ரொடக்ஷன் அண்ட் இன்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ. பட் இந்த மெடிசனுக்கு அது கிடையாது. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 15 days பார்த்த வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, நிறைய ஃபேஸஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு, பட் இன்னும் நமக்கு எண்ட் ரிசல்ட் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனோடு அந்த வீடியோ நம்ம முடிச்சிருப்போம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎம்ஆராக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ட்ரக் கண்ட்ரோல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா DCGIயாக இருக்கட்டும், இப்போ இவங்களோட அப்ரூவலோட வந்துட்டு நிறைய மெடிசன்ஸ் ஆர் இன்டு மார்க்கெட். ஆனால் எதுவுமே பப்ளிக் யூஸுக்கு இல்லை. ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் நோட் என்ன அப்படின்னா, மல்டிபிள் ட்ரையல்ஸ், மல்டிபிள் காம்பினேஷன் ட்ரையல்ஸ், வேறு டிசீஸ்க்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு காம்பினேஷன் தான் ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. அண்ட் ஆல்சோ இந்தியாவில் ஐசிஎம்ஆரோட கைட்லைன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ வந்துட்டு இது பப்ளிக்லி தெரிஞ்ச ட்ரக் நேம்ஸாக வந்துட்டு நமக்கு ஒரு இந்த ட்ரக்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியறது வந்துட்டு இஸ் சம்திங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் நோட். எதுவுமே இல்லை அப்படின்ற ஸ்டேஜ்லேருந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 monthஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாகவே ஒரு கோவிட் மெடிசனே வந்துட்டு கிடச்சிரும். இப்போ வந்துட்டு இந்த ஆஸ்ட்ராசெனிகா பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம். அவங்களோட ரிசர்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி டன். அதோட ரிப்போர்ட்டை வந்துட்டு தே ஆர் எட் டு ரிவீல். தேர்ட் ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு எண்ட் ஆஃப் ஜூலையில் முடிஞ்சிடும். அது சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா 4 billion units ஆர் ரெடி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போவே அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 yearக்கு உங்களுக்கு கோவிட் வராது அப்படின்ற அஷூரன்ஸையும் அந்த இன்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸ். அண்ட் மோரோவர் இதில் வந்துட்டு இத்தனை மெடிசன் சேல்ஸ், பிஸ்னஸ், எக்கானமி இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறது ஏதோ ஒரு லைஃபை எங்கேயோ சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இது வந்துட்டு ஆன் அ ஜென்ரல் நோட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நீட்லெஸ் ஃபார் தெம். ஆனாலும் அது அவங்க ப்ரொஃபஷன் கம் சர்வீஸ் ரெண்டுமே இருக்குது அதில். ஸோ தே ஆர் டூயிங் தட். அட் த சேம் டைம் இது நம்மளோட கோஆப்ரேஷனுமே கூட. கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, டாக்டர்ஸ் அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் பண்ணுறாங்க, நர்சஸ் பண்ணுறாங்க, ஆல் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இது 100% பப்ளிக் கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இதிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் வந்துட்டு இதை ஃபைட் பண்ணி வெளியே வரணுன்றதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு அது தெரியாது. ஏன் நம்ம வீட்லேயே ஒரு டாக்டர் இருக்கலாம், நம்ம வீட்லேயே ஒரு நர்ஸ் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயே ஒரு சானிட்டரி ஒர்க்கர் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயே ஒரு லேப் டெக்னீஷியன் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் உங்கள் ஃபேமிலியிலே இருக்கலாம். அவங்கெல்லாம் அவங்க ப்ரொஃபஷனை தாண்டி இது ஒரு சர்வீஸாக நினச்சா மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் வெளியே போனாலே லைஃப் த்ரெட் இருக்குது அப்படின்ற டைமில் வந்துட்டு இதை போய் பண்ண முடியும். மோர் தேன் ப்ரொஃபஷன், சேல்ரி, இன்கம், ஒரு சர்வீஸ் மைண்டும் கூட இருந்தால் மட்டும்தான் இந்த டைமில் நம்மளால் தைரியமாக வெளியே போய் வேலை செய்ய முடியும். ஸோ அவங்களோட சர்வீஸ்க்கெலாம் மீனிங் தர மாதிரி நம்மளும் நம்மளை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வெளியே போனால் மாஸ்கோடு போங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் வெளியவே போகாதீங்க, நீட் இல்லைன்னா போகாதீங்க. எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எவ்வளவோ சோர்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் இதே ஒரு கோவிட் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா
நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியாது. ஏன்னா அப்போ அந்தளவுக்கு கேட்ஜெட்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ரேராக 10 வீட்டில் ஒரு வீட்டில் தான் மொபைல் ஃபோன் இருக்கும். அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சோர்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபேமிலி டைமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே போனாலும் மாஸ்க் யூசேஜை ப்ராப்பராக பண்ணுங்கள். நானும் மாஸ்க் போட்டு போகிறேன் அப்படின்னு போகிறது வந்துட்டு பெரிய விஷயமே இல்லை. மாஸ்க் யூசேஜை ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்கள் நோஸ் அண்ட் மவுத் கண்டிப்பாக கவர் ஆகிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாதி பேர் வந்துட்டு மவுத்தை மட்டும் கவர் பண்ணிட்டு நோஸை வந்துட்டு அப்படியே எக்ஸ்போஸ்டாக விட்டுட்டு போகிறாங்க. அது வந்துட்டு நோ யூஸ் ஆஃப் புட்டிங் மாஸ்க். ஸோ மாஸ்க் வந்துட்டு நோஸ் அண்ட் மவுத் ரெண்டுமே கவர் ஆகிருக்கணும். அண்ட் ஆல்சோ சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். பைக்லலாம் 2 பேர் போகாதீங்க, அவசியமே இல்லைன்னா போகவே போகாதீங்க. வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கோஆப்ரேட். எல்லாருமே நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் இதில் ஒர்க் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபைட் திஸ் கோவிட் அவுட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சாய்ஸாக தான் இருக்கும். தேங்க்யூ.